வணக்கம். நம்ம வகுப்பு 5ல இருக்க துணைப்பாட பகுதி தான் பார்க்க போறோம். இது இயல் 2ல இருக்க ஒரு துணைப்பாடம். இந்த துணைப்பாடத்தோட தலைப்பு வறுமையிலும் நேர்மை. இதுதான் இந்த துணைப்பாடத்தோட தலைப்பு. ஒரு ஊரில் தொடர்ந்து சில ஆண்டுகளாக மழையே பெய்யாததால் அந்த ஊரில் கடும் பஞ்சம் நிலவியது. அதாவது இந்த ஊர்ல சில ஆண்டுகளாக என்ன பண்ணல, தொடர்ந்து மழையே பெய்யல, அதனால பஞ்சம் அப்படின்னா உணவுக்கு, தண்ணீருக்கு, எல்லாத்துக்குமே அந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. மக்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, பசியால் வாடினாங்க. அப்போ அந்த ஊர்ல நல்ல உள்ளம் படைத்த, நல்ல மனசு படைச்ச ஒரு பணக்காரர் ஒருவர் வாழ்ந்து வந்தாரு. அந்த ஊர் மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த பணக்காரர் கிட்ட போயிட்டு தங்களின் குழந்தைகளுக்கு உதவி செய்யுமாறு கேக்குறாங்க. தங்களோட பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு பணக்காரர் கிட்ட கேக்குறாங்க. அவருக்கு கொஞ்சம் நல்ல இலக்கிய மனசு. அவர் என்ன பண்றாரு, இந்த ஊர்ல, நான் இருக்கிற ஊர்ல எந்த குழந்தையுமே என்ன பண்ணக்கூடாது, பசியெல்லாம் வாட வேண்டாம், அதனால ஆளுக்கு ஒரு கொழுக்கட்டை கிடைக்குமாறு நான் செய்கிறேன். தினமா அவங்களுக்கு ஒரு கொழுக்கட்டை கிடைக்குமாறு செய்கிறேன். என்னோட வீட்டுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, அந்த கொழுக்கட்டையை எடுத்து செல்லுங்கள் என்றார். அவரோட மாளிகைக்கு திரும்பி அவர் என்ன பண்றாரு, தங்கிட்ட வேலை செய்யற அந்த வேலைக்காரர்கள் எல்லாரையுமே அழைக்கிறாரு. அழைச்சிட்டு இந்த ஊரில் உள்ள குழந்தைகளோட எண்ணிக்கையை கணக்கெடுத்து கொள்ளுங்க. ஆளுக்கு ஒரு கொழுக்கட்டை தினமும் கிடைக்க வேண்டும். நாளையிலிருந்து கொழுக்கட்டை கூடையில் சரியான எண்ணிக்கையை வைத்து என்ன பண்ணுங்க, வீட்டுக்கு வெளியே வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அது போலவே வேலைக்காரர்களும் செய்தனர். அங்கே காத்திருந்த சிறுமியர்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டனர். எல்லாரும் என்ன பண்றாங்க, ஓடி சூழ்ந்துக்கிறாங்க அவங்கள. அந்த வேலைக்காரர்கள் கொழுக்கட்டை கூடையில வைக்கிறாங்கள, வேலைக்காரர்கள் என்ன பண்றாங்க, கூடை அவங்க முன்னாடி வைக்கிறாங்க. கொழுக்கட்டையை எடுப்பதில் தான் ஒவ்வொருவரும் போட்டி போட்டனர். அந்த கொழுக்கட்டை எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொருத்தவங்களும் போட்டி போடுறாங்க. ஆனா அங்க ஒரே ஒரு சிறுமி மட்டும் என்ன பண்றா, அமைதியாக இருந்தாள். எல்லாரும் எடுத்துக்கொண்டு சென்றது போக மீதி இருந்த அந்த சிறிய கொழுக்கட்டை எடுத்துட்டு அங்கிருந்து மகிழ்ச்சியோட வீட்டுக்கு போறா. அத அந்த பணக்காரர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. மத்தவங்க எல்லாம் ஓடி புடிச்சு தள்ளிட்டு இது பண்ணிட்டு எடுத்தாங்க. ஆனா ஒருத்தி மட்டும் பொறுமையா இருந்து இறுதியா கடைசியா இருக்கிற அந்த கொழுக்கட்டையை தான் எடுக்கிறான். 5ஆம் நாளும், அப்ப அது 5 நாட்கள், முதல் நாள் 2, 3ஆம் நாள், 4ஆம் நாள் அப்படின்னு முடிஞ்சு போச்சு. 5ஆம் நாளும் அப்படியே நடந்தது. எஞ்சி இருந்த சிறிய கொழுக்கட்டை எடுத்துக்கொண்டு புறப்பட்ட அந்த சிறுமி தன் வீட்டிற்கு வந்தாள். எஞ்சி இருந்த அப்படின்னு சொன்னா மீதம் இருந்த, கடைசியா இருந்தா அந்த ஒரு சிறிய கொழுக்கட்டை தான் என்ன பண்றா, அந்த சிறுமி எடுத்துட்டு தன்னோட வீட்டுக்கு வரா. அந்த கொழுக்கட்டையை சாப்பிடுவதற்காக 2ஆக பிரித்தாள். அந்த கொழுக்கட்டையை அவ சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சு 2ஆ பிரிக்கும் போது அதன் உள்ள இருந்து ஒரு தங்க காசு கீழே விழுந்தது. அதோட உள்ள ஒரு தங்க காசு இருக்கும், அது கீழே விழுந்துருச்சான். அந்த தங்க காசை தன் தாயிடம் காட்டி, அம்மா இது கொழுக்கட்டைக்குள் இருந்தது, இது என்ன என்று பாருங்கள் என்று கூறினாள். அதற்கு அவங்க அம்மா பாக்குறாங்க, இது தங்க காசு என்று இளவேனிலிடம் கூறிவிட்டு, இது எப்படி கொழுக்கட்டைக்குள் வந்திருக்கும் என்று யோசித்தவாறே, இந்த கொழுக்கட்டையை யார் கொடுத்தார்களோ அவர்களிடமே சென்று கொடுத்து விடு என்றார். அதாவது கொழுக்கட்டை மட்டும்தானே பணக்காரர் கொடுக்குறேன்னு சொன்னாரு, தங்க காசு கொடுக்குறேன்னு சொல்லல. அதனால இது எப்படி கொழுக்கட்டைக்குள் வந்துடுச்சுன்னு தெரியலையே, அதனால நீ என்ன பண்ணிடு, எடுத்துட்டு போய் திருப்பி அவர்கிட்டே கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க அவங்க அம்மா. அந்த தங்க காசு எடுத்துட்டு அவ என்ன பண்றா, அந்த பணக்காரரோட வீட்டுக்கு போறா. ஐயா, நான் எடுத்து சென்ற கொழுக்கட்டைக்குள் இந்த தங்க காசு இருந்தது, பெற்றுக் கொள்ளுங்கள் என்றால். அவங்க அவர்கிட்ட சொல்றா, ஐயா நான் எடுத்துட்டு போன இந்த கொழுக்கட்டைக்குள்ள இந்த தங்க காசு இருந்துச்சு, நீங்க இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றேன். உடனே அவரு கேக்குறாரு, மகளே உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு அவங்க அந்த பணக்காரர் கேக்குறாரு. உடனே அவளோட பேர் இளவேனில் அப்படின்னு அவ சொல்றா. மகளே, உன் பொறுமைக்கும் நற்பண்பிற்கும் நான் அளித்த பரிசு இந்த தங்க காசு. அதாவது நீ தினமும் பொறுமையா நின்னு கடைசியா தான் யாருக்கிட்டையும் சண்டை போடாம எடுத்து போற, அதனால உன்னோட பொறுமைக்கும் நல்ல பண்புக்கும் நான் அளிச்ச பரிசு தான் இந்த தங்க காசு. இந்த மகிழ்ச்சியோட எடுத்துட்டு வீட்டுக்கு செல் அப்படின்னு சொல்றாரு அந்த பணக்காரர். உடனே நன்றி ஐயா என கூறிவிட்டு துள்ளி குதித்தபடி ஓடி வந்த அவள் நடந்ததை தன் தாயிடம் சொன்னாள். உடனே ரொம்ப சந்தோஷமா துள்ளி குதிச்சுட்டு அந்த காசை எடுத்துட்டு ஓடி வந்து
அவங்க அம்மா கிட்ட சொல்றா, தாயின்னா அவங்க அம்மா. அதனை கேட்டு அந்த தாயும் மகிழ்ச்சி அடைந்தார். இதுதான் இந்த கதை பகுதி. இதோட தலைப்பு நீதி நேர்மை. இதோட நீதி என்னன்னா, நேர்மை இருந்தா நமக்கு கண்டிப்பா நன்மை கிடைக்கும், நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்றதுதான் இது இந்த கதையோட நீதி. நன்றி.